அவங்க அம்மா வந்து அதாவது திரு வந்து செல்லப்பிள்ளை அம்மாவுக்கு. ஓ! ஓகே. ஆமா. அதனால ஒரு நாள் ஒரு டைம் மட்டும் என்னைய அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. போயிருந்தேன். ஆ. இங்க பிராக்டிஸ் வந்திருக்க டைம்ல. ஓகே. ரொம்ப ம். அ அதாவது ரொம்ப நல்லா பண்ணாங்க எங்க ம். வீட்ல. ம். ரொம்ப அன்போட இருந்தாங்க. ஓகே. உண்மையிலே துருவுக்கு அப்படி இருக்கப்ப தான் அவரு இன்னும் இன்னும் சின்ன பையன் மாரி தான் துருவ இருக்கான். அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. ஓகே. ரொம்ப சின்ன பையனா தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஓகே. என்னோட பையன மாரி தான் அவனுக்கும். ஓகே. என் பசங்க எனக்கு 2 பசங்க. என் பையனோட செட்டு சீனியர் மூத்த பையன் வயசு தான் அவருக்கு 27 வயசு ஆகுது. ஓகே. என் பையன் தான் 4 மாசம் மூத்தவர் அவரோட. ஓ! ஓகே. ஆமா. ம். ரொம்ப ஆக்டிவா இருப்பா துரு. ம். அதாவது அ விக்ரம் சார்ட்ட கேட்கிறப்போ, விக்ரம் சார் இருக்கிறப்போ ம். எந்த இதுவும் இல்ல. கஷ்டப்பட்டாலும் பலன் நம்மளோட ஆமாமா. ஜெயிக்க முடியுங்கிற மாரி அவர் ரொம்ப எஃபோர்ட்டா இருந்தாரு. நல்லா ஒர்க் பண்ண அவர் கேட்டதே எப்படி நல்லா பிராக்டிஸ் பண்ணாரா? நல்லா இருக்காரான்னு தான் கேட்டாங்க. இன்னும் கஷ்டப்பட்டு உழைச்சா தான் ஜெயிக்க முடியும். அதனால என்னனாலும் செய்வாங்க அவர் செஞ்சுருவாரு அப்படிங்கிற மாரி அவருடைய கான்ஃபிடென்ட்டா இருந்தார். ஓகே. அதே மாதிரி துருவுமே ஆ. 1% கூட அவங்க அப்பாவுக்கு ஆ. குறைச்சு வேலை பார்க்கல. ஓகே. ரொம்ப நல்லா இது பண்ணாரு. ம். அ எந்த இதுக்குமே அதாவது இதுல தொழில்ல ஓடுனா கூட ஓடுவாப்டி. ஓகே, ஓகே. தண்ணீல ஓடுனாலும் ஓடுவாரு. மணல்ல ஓட விடுவோம். எல்லாத்துலயும் ஓடுவாரு. அந்த சேத்துக்குள்ளயே ஓடுவாரு. அந்த அளவுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லவே மாட்டாரு. அந்த அளவுக்கு அதாவது நடிப்பு விட்டுட்டு கபடி மேல அவ்வளோ ஒரு ரொம்ப ம். அ எஃபோர்ட் போட்டு ஓகே. கபடி விளையாண்டுட்டு இருந்தார்.